அப்புறம் அருண், எப்படியோ உனக்கு வேலை கிடைச்சிச்சு, வீடும் பார்த்து கொடுத்துட்டேன். இப்போ உன் காதலுக்கும் வழி திறந்துடுச்சு. ஆமாண்டா, அது நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்குது. ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஒரு ஸ்டெப்லையும் என்னோட உழைப்பு இருக்குடா. அதனால தான் நீ என் ஃப்ரெண்டு. ஆமாம், இது என்ன உங்கள் அப்பா நேரம் கட்ட நேரத்தில் வராரு? என்ன அங்கிள், ராத்திரி 9 மணிக்கு இந்த பக்கம்? இல்லப்பா, எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணலான்னு வந்தேன். ஆஹா, புரியலையே, இவரும் சரியா இருக்கான்னு நீ ஏன்ப்பா செக் பண்ண வரணும்? எங்கடா நேரமே சரியில்லை. உங்க அம்மாவோட வீட்டில் சண்டை, பக்கத்து வீட்டுக்காரன் கூடயும் சண்டை. இப்போ இவனோட சண்டை போட வந்திருக்கியா? இல்லடா, ஒருவேளை முதலாளி இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தா எல்லாம் சரியா இருக்கணும்ல, அதான் பாத்துலான்னு தான் வந்தேன். ஏன்பா, உன் முதலாளி கண்டிஷன் படி இல்லனா அருணுக்கு தான் பிரச்சனை, உனக்கு என்னப்பா பிரச்சனை? டேய், அருணை வச்சதே நான் தானேடா, எனக்கு தானேடா ப்ராப்ளம். சரி, அதை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். நீ போய் அம்மாவையும் பக்கத்து வீட்டுக்காரனையும் சமாளிக்கிற வழியை பாரு. டேய், முதலாளி போட்ட கண்டிஷன் படி கெஸ்ட் யாருமே இருக்கக்கூடாது. நீ என்னடானா இவ்வளவு நேரம் இங்கேயே இருக்க? இந்த ஆள் வேற. நீ போயிட்டே இருப்பா, நான் பின்னாடியே வரேன். நான் எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஒரு பெட்டி தானே, மாறலையே. என்ன பொட்டி கிட்டின்னு வளர்றாரு? டே கந்து, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? மறக்காம டாக்டர்கிட்ட கூட்டு போ. அதெல்லாம் வேண்டாம் தம்பி. அங்க ஒரு துணி இருக்கே, இவங்க இன்னும் உள்ளவே போலியோ, கவனிக்கல போல இருக்கே. வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு, பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன், அனுமதி தரீங்களா? அட என்ன அங்கிள், போயிட்டு வாங்க. என்னப்பா, அம்மா சுட்ட பன்னீரத்தை முழுங்கினியா? ஆமாமா ஆமாமா. இதுக்கு பயந்து தான் 9 மணி ஆனாலும் நான் இங்கேயே உக்காந்துட்டு இருக்கேன். ஆனாலும் பாவண்ட மாமா, உங்க அப்பா இங்க முதலாளி கிட்ட உதவ வாங்குறாரு, வீட்டுல உங்க அம்மா கிட்ட பணியார பனிஷ்மெண்ட் வாங்குறாரு. என்ன அங்கிள், இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? சீக்கிரமா? அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அர்ஜென்ட் கேஸ் போல. ஆமா, என்ன கையில கால்ல எல்லாம் தண்ணியே படல? ஓ, டிஷ்யூ பேப்பரா? ஃபாரின் ஸ்டைலா? இல்லையே, நல்லா தானே கழுவினேன். நான் வரேன். அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா, இல்ல வேற துணிமணி ஏதாவது மறந்து வச்சிட்டீங்களா? தம்பி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? மன்னிச்சிடுங்க தம்பி. அட என்ன அங்கிள், நான் வீட்ல இல்லாத போது நீங்க இங்க வந்து குளிச்சு துணி துவச்சு காய போட்டு போறீங்க. தோ இப்ப கூட ஒரு துணி எடுத்துட்டு போறீங்களே, பாத்தனே. என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. அட என்ன அங்கிள், நீங்க என் ஃப்ரெண்டோட அப்பா, எனக்கும் அப்பா மாதிரி தான். இது உங்க வீடு. நான் இல்லாத போது நீங்க இங்க வந்து குளிச்சு துவச்சி சாப்பிட்டு தூங்கிட்டு நான் காலையில ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு முன்னாடி போனாலும் சரிதான். அப்பா, அப்ப ஸ்ரேயா இங்க நைட்டு தங்குறதே உங்க கண்டுபிடிக்கலையா? அப்பாடா, பொழைச்ச. தம்பி, உங்க நல்ல மனசு யாருக்கு வரும்? தேவைப்பட்டா நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். சரி அங்கிள். என்ன ஏதோ போன் அடிக்குது? எங்க அடிக்குதுன்னு பாரு. ரிங்டோன் வேற மாதிரி இருக்குது. யாருடைய போன்ரா? டேய், இங்க ஒரு போன் இருக்குடா, கொடு. டேய், இது என் போன் இல்லையே. எடு, யாருன்னு பாப்போம். ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? ஏய் ஸ்ரேயா, காலையில இருந்து எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? ஃபோன் எடுக்காம அப்படி என்ன வேலை உனக்கு? இதோட 10 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஃபோன் யாரோ ஸ்ரேயாவோடதுன்னு நினைக்கிறேன்மா. நான் அருண். இந்த ஃபோன் நீங்க வந்து எப்படி எனக்கே தெரியாது. நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் ஃபோனை கொடுத்துறேன். ஸ்ரேயா இப்பதான் வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்கா. அவ அட்ரஸ் எனக்கு தெரியாதே. எப்படியும் ஃபோனை காணோம்னு தெரிஞ்சதும் வேற ஃபோன்ல இருந்து இந்த ஃபோனுக்கு கால் பண்ணுவா. அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி ஃபோனை கொடுத்துறேன். நான் கால் பண்ணேன்னு சொல்லுங்க. டேய், இந்த ஃபோன் என் வீட்டுக்குள்ள எப்படிடா வந்தது? அப்பா, உண்மையை சொல்லிடு. எங்கேயாவது சுட்டுட்டு அதை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு அதை எடுக்கிற மாதிரி வந்தியா? இல்லடா, நம்ம வீட்டுக்கு போற வழியில கீழே கிடந்தது, அதை கொண்டு வந்து இங்க வச்சேன். நானே அப்புறம் கொடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதை நானும் அருணும் பார்த்துக்கிறோம், நீ கிளம்பு. அங்கிள், உண்மையாவே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தான். சரி, பத்திரமா வீட்டுக்கு போங்க. பெத்த புள்ளதான் என்ன நம்ப மாட்டேங்கிறானா, இவனும் நம்ப மாட்டேங்கிறானே. என்னடா கந்தசாமி, ஸ்ரேயாவோட ஃபோன் நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃபோனு, அதுக்கப்புறம் வலது காலை வச்சு வீட்டுக்குள்ள வருவான்றியா? ஏண்டா, ஸ்ரேயான்னு ஊர்ல ஒருத்தி தான் இருக்காளா? ஆமாண்டா, அவ ஃபோன் நம்பர் தான் என்கிட்ட கொடுத்துருக்கால. இரு, ஃபோன் பண்ணி பார்ப்போம். பாரு. டேய், உங்க அப்பா பெரிய ஆள்ரா. சிம்பாலிக்கா ஸ்ரேயா வருவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவளை நினைச்சா உடம்பெல்லாம் புல்ல இருக்குதுடா. பாத்துரா, சொரிய கூட ஆள் இல்லை. சரி, எனக்கு டைம் ஆகுது. சாயந்தரம் சீக்கிரம் போயிட்டு அவட்ட ஃபோனை கொடுத்துரு. சரிடா, அவ ஃபோன் இல்லாம கை உடைஞ்ச மாதிரி இருப்பா. ஆமாண்டா, கடவுள் படைச்ச கையை விட மனுஷன் படைச்ச செல்போன் இப்போ முக்கியமா போச்சு.